நிறைவாக ஒரு முக்கிய விஷயத்தை உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது காசியினுடைய முதல் மரியாதை, காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முதல் மரியாதை கடந்த 200 ஆண்டுகளாக தமிழனுக்குத்தான் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. கடந்த 209 ஆண்டுகளாக காசியின் முதல் மரியாதை காரைக்குடி தமிழர்களான நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கே கிடைத்து வருகிறது. இந்த விஷயம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? காசி விஸ்வநாதர் ஆலயத்துல சம்போ எடுப்பது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. கடந்த 209 ஆண்டுகளாக காசியில் உள்ள நகரத்தார் சத்திரத்தின் சார்பில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களே சம்போ எடுத்து வருகின்றனர். இப்போ ஒரு கேள்வி, ஒரு அடிப்படையான கேள்வி எழும். சம்போ எடுக்கிறதுனா என்ன? சம்போ எடுக்கிறது அப்படின்னா, அதாவது காசி விஸ்வநாதர் ஆலயத்துல 3 வேளை பூஜை நடைபெறும். ஒண்ணு அதிகாலை 2:30 மணிக்கு, அது மங்கள ஆரத்தி பூஜை. அப்புறம் முற்பகல் 11 மணில 12 மணி வரைக்கும், அது உச்சிக்கால பூஜை. அதற்கப்புறம் இரவு 9 மணிக்கு ஒரு பூஜை, அது அர்த்தஜாம பூஜை என்று அழைக்கப்படும். இந்த 3 வேளை பூஜைக்கும் அபிஷேகத்துக்கும் தேவையான பூஜை பொருட்கள் தமிழக பாரம்பரிய மங்கள வாத்தியங்களான நாகஸ்வரமும் தவிலும் முழங்க தூபம் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வேளையும் காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்திலிருந்து கிளம்பி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு டீம் செல்லும். அதற்கு சம்போ டீம் என்று பெயர். பூஜை பொருட்களை சுமந்து விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு சம்போ எடுத்தல் என்று பெயர். நகரத்தார் கொடுக்கும் அந்த பூஜை பொருட்களை கொண்டே காசி விஸ்வநாதருக்கு பூஜை தொடங்கும். பூஜை முடிந்த பிறகு சம்போ எடுத்த நகரத்தாருக்கு முதல் மரியாதை வழங்கப்படும். முதல் மரியாதை பெற்று திரும்புகிற போது வழியில் உள்ள காசிவாசிகள் அத்தனை பேரும் எழுந்து நின்று கையை கட்டி தலையை குனிந்து அவர்களிடமிருந்து திருநீறு பெற்று பூசிக்கொள்வார்கள். இது காசி மாநகரமே நகரத்தாருக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் மரியாதையாகும். எனவே நகரத்தாருக்கு காசி கோயிலிலும் முதல் மரியாதை, காசி நகரத்திலும் முதல் மரியாதை. காசியின் மொத்த மரியாதையையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் நகரத்தார் என்று அழைக்கப்படுகிற நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தினர். காசி விஸ்வநாதர் கோயிலின் 4 கால பூஜையில் 3 கால பூஜைக்கான உரிமையை கிபி 1813 ஆண்டு நகரத்தார் பெற்றனர். அது முதல் கடந்த 209 ஆண்டுகளாக 3 கால பூஜையின் முதல் மரியாதையை நகரத்தார் பெற்று வருகின்றனர். 1813 ஆண்டில் குமாரசுவாமி மடத்தை வாங்கி சொந்த கட்டடத்தில் நகரத்தார் சத்திர தர்ம பணிகளை செய்ய தொடங்கினர். பக்தர்களுக்கான தங்கும் வசதி, ஆன்மீக சேவைகள் என ஏராளமான ஆன்மீக பணிகளை காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை சத்திரம் மேற்கொண்டு வருகிறது. 1813 ஆண்டு காசியில் உள்ள விசாலாட்சி கோயிலை தமிழக பாரம்பரிய கோயில் கலையுடன் கல் கட்டிடமாக கட்டி நிறுவினார்கள். இன்றைக்கும் காசி விசாலாட்சி கோயில் நகரத்தாருக்கு சொந்தமான தனியார் கோயிலாகவே திகழ்கிறது. 239 ஆண்டுகளுக்கு பிறகு 2018 ஆண்டு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனை சிறப்பாக நடத்தியதும் நகரத்தார் சமூகம்தான். பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் ஒன்று கூடி காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். அதேபோல் காசியில் நகரத்தார் சத்திரத்துக்கு சொந்தமான ரூபாய் 500 கோடி மதிப்பில் அமைந்த 62,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பிலான சிக்ரா நந்தவனத்தை 42 ஆண்டுகளாக சமாஜ்வாதி கட்சியினர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். கோட்டையூர் அழகப்பன், அரிமளம் முத்துக்குமார் போன்றவர்கள் தலைமையிலான மீட்பு குழு மிக துரிதமாக செயலாற்றி உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆதரவுடன் ஆக்கிரமிப்பிலிருந்து சொத்தை மீட்டெடுத்தனர். இன்றைக்கு சிக்ரா நந்தவனம் அண்ணாமலையார் நந்தவனம் என பெயரிடப்பட்டு இருக்கிறது. இங்கு அண்ணாமலையார் திருக்கோயில் நிறுவப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காசி விஸ்வநாதர் திருக்கோயில் சந்நிதியில் தமிழ் மொழியிலும் ஓம் நம சிவாய என்று பொறிக்கப்பட்டுள்ளது. இது காசிக்கும் தமிழர்களுக்குமான பிணைப்பையும்
காசி கோயிலுக்கும் நகரத்தார்களுக்கும் உள்ள பிணைப்பையும் விளக்கும். இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். காசியில் உள்ள ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட காசிவாசிகள் எவரும் எப்படி இந்த கோயிலில் தமிழர்களுக்கு முதல் மரியாதை தரலாம் என்று கொடி தூக்கவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக எழுந்து நின்று மரியாதை கொடுக்கின்றனர். தமிழகத்தில் ஊட்டி வளர்க்கப்பட்ட வெறுப்பு அரசியலை பரிபூரணமாக உணர வேண்டும்.